Hello friends, welcome to Ronnie Tailors. Product design can என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம ஸ்லீவ் தான் போட போகிறோம். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிட்டே போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுவிட்டு இதை ஒட்டிலே திரும்ப ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டோம். அடுத்த லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். பீட்ஸ் வந்து நெருக்கமாக போடாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிங்லேருந்து எடுத்த பிறகும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம 2 பீட்ஸ்க்கு இடையில் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த பீட்ஸ்க்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம வந்து 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு திரும்ப ஒரு லைன் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுட்டு இதிலேருந்து நம்ம ஸ்லீவோட சென்டர் பகுதியிலேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு குந்தன் ஸ்டோன் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ இதை சுற்றிலும் நம்ம வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். வச்சு பார்த்து கட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு திரும்ப லைன் வந்து நம்ம நம்பர் 2 ஹேண்டிங் பீட் போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம பீட்ஸ் போடணும். பீட்ஸ் வந்து எண்ணிக்கையில் போடுறப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வந்து நீட்டாக வந்துடும். பீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 15 பீட்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி எல்லாத்துலேயும் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். த்ரெட்டு வந்து நம்ம உள்பக்கம் போட்டுட்டு வெளியில் எடுக்கிறப்போ ரொம்ப டைட் பண்ணி இழுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாகவே எடுங்க. அப்போ தான் அந்த பீட்ஸ் போட்டுக்கொள்ளே அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் 3 + 3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இந்த பீட்ஸை ஒட்டிலும் எடுத்துகிட்டு சுகர் பீடை ஒட்டிலும் நீடில் உள் பக்கம் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க்குக்கு போடுறப்ப த்ரெட் இந்த மாதிரி விரல் பிடிச்சிட்டே போடுங்க, உங்களுக்கு நீட்டாக வரும். அடிப்பக்கம் போடுறப்போ த்ரெட் போடுறப்போ ரொம்ப நெருக்கமாக போடணும். இந்த பக்கம் மேல் பக்கம் போடுறப்போ கொஞ்சம் விரிவாக போட்டுக்கலாம். ஆனால் இது சின்னதாக இருக்குது பாருங்கள் இடம், அதனால் ரொம்ப நெருக்கமாகவே போடுங்க.
இந்த மாதிரியே நம்ம எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். நம்ம இங்கே த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம். த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு இதில் வந்து நம்ம கொடி போட்டுக்கலாம். கொடி மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பேங்கிள் எடுத்திருக்கேன். அதில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் வந்து ஓவல் சைஸ் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஓவல் சைஸ் பீட்ஸும் ஒரு சுகர் பீடும் போட்டுக்கலாம். சுகர் பீடை ஒட்டிலும் நீடில் வந்து நான் உள் பக்கம் போடுறேன். இப்போ இந்த கொடி மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீட் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். இப்போ நான் பீட்ஸை ஒட்டிலுமே செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீடும் சுகர் பீடு ஒன்று சீக்வன்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். சுகர் பீடு ஒன்று, சீக்வன்ஸ் கோல்டு கலர் ஒன்று. நம்ம வந்து கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் போட்டுட்டு நம்ம இதிலையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்ல, போட்டிருக்கிறதுக்கு அதுக்கு அடுத்தாக்கில் வர்றது இதுலேருந்து கொஞ்சம் கீழ்ப்பக்கம் வர்றது மாதிரி போடணும். இந்த மாதிரி பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீடு சீக்வென்ஸு சுகர் பீடு சீக்வென்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லுமே போடணும். இப்போ இதிலேருந்து இங்கே த்ரெட் எடுக்கிறப்ப அந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்லீவோட அடிப்பகுதியில் வந்து நம்ம ஃப்ளவர் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்லீவோட மேல் பகுதியிலையும் நான் அதே மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம கொடி போட்டிருக்கோம். இதில் கொடி போடாமல் ஃப்ளவர் மட்டும் போட்டிருக்கோம். போட்டுட்டு இதில் வந்து சீக்வென்ஸும் கட் பீட்ஸும் போட்டுக்கலாம். 2 கட் பீட்ஸும் ஒரு சீக்வென்ஸும். திரும்ப நம்ம கட் பீட்ஸ் ஒட்டி நீடில் எடுத்துக்கலாம். கட் பீட்ஸ் 2 சீக்வென்ஸ் 1 எடுத்துட்டு நீடில் வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சீக்வென்ஸ்லாம் போட்டோம். சீக்வென்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர் பகுதியிலேருந்து நம்ம லைன் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லைன் மார்க் பண்ணுறது வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ளவர்லாம் போடுறதுக்கு முன்னாடியே கூட லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம 2 லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 2 லைனுக்கு இடையில ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு லைன் மார்க் பண்ணியிருந்தா இருக்குல்லையா, அதில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் பாதி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிமே நம்ம ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து பீட்ஸ் கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். நம்ம சுகர் பீட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கலாம். அதுவும் திரும்ப நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைன்லேயே இந்த மாதிரி போட்டுக்கலாம். 4 பீட்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு நம்பர் 4 ஆண்டிக் பீட் போட்டுக்கலாம்.
பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக போடாதீங்க. இது மாதிரி எடுத்துகிட்டு கட் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில நீடில் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரியே தான் ஃபுல் லைனுமே போடணும். எல்லா லைன் மார்க் பண்ணியிருக்கலையே அந்த எல்லா லைனுமே இந்த மாதிரி தான் போடணும். பீட்ஸ் வந்து அடுத்த லைன் போடுறப்போ இதுக்கு நேராக வராமல் இந்த இடையில, இது ரெண்டுக்கும் இடையில இங்கிட்டு வர்றது மாதிரிக்கு நம்ம பீட்ஸ் போடணும். இப்போ நம்ம வந்து ஃபுல் டிசைனும் போட்டோம். ஃபுல் டிசைன் போட்டுட்டு இங்கே வந்து ஹேங்கிங் மாதிரி போட்டுக்கலாம். நான் அதுக்கு வந்து டியூப் பீட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். டியூப் பீடும் ஒயிட் பீட்ஸில் எடுத்திருக்கேன். ஒயிட் பீடில் வந்து ஓவல் பீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 4 பீடு எடுத்துகிட்டு ஓவல் சைஸ் பீட்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். டியூப் பீடு 4 பீடு எடுத்திருக்கேன். ஒரு ஓவல் சைஸ் பீட்ஸு, ஒரு சுகர் பீடு. இப்போ நம்ம அந்த சுகர் பீடை விட்டுட்டு ஓவல் சைஸ் பீட்ஸ் இருக்கு இல்லையா, ஓவல் சைஸ் பீட்ஸு டியூப் பீடு எல்லாத்துக்குள்ளேயும் நீடில் வரத மாதிரிக்கு நீடில் வந்து நம்ம உள்பக்கம் அங்கே சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு ஓவல் பீடு, ஓவர் சைஸ் இது டியூப் பீடு எல்லா பீட்ஸ்குள்ளேயும் நீடில் வரத மாதிரிக்கு உள்ளே கொண்டு வந்துட்டோம். திரும்பவும் நம்ம நீடில் பக்கத்தில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 பீடு எடுத்துருக்கோம் டியூப் பீடு. இப்போ நம்ம 3 பீடு எடுத்துக்கலாம். 3 பீடு, ஒரு ஓவல் பீடு, ஒரு சுகர் பீடு. நம்ம அந்த சுகர் பீடை விட்டுட்டு பாருங்கள், இது எல்லாக்குள்ளே பீட்ஸ்குள்ளேயும் ஹோல் இருக்கு பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துட்டு உள்ளே போட்டுறணும். திரும்பவும் நம்ம இந்த பக்கம் நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 3 பீடு இந்த பக்கம் போட்டிருக்கலையே அதே மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி மேலே உள்ள ஃப்ளவர்லேயே போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.